வணக்கம். எம்டிஎஸோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நேற்று ரிலீஸ் ஆகிடுச்சு. எம்டிஎஸ் 2024 எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரேங்க் மெத்தரானு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களோட ஆன்சர் கீ ஓப்பன் பண்ணிட்டு அந்த லிங்கை காப்பி பண்ணி இந்த கீழே இருக்க லிங்க்கில் போட்டிங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோரு அப்புறம் உங்களோட ரேங்க் வந்து என்னன்றது தெரியும். ஸோ அதை வச்சு உங்களோட ஸ்கோர் எவ்வளோன்றதை கண்டுபிடிச்சிடலாம். உங்களோட இப்போ மொத்தமாக வந்து இப்போ 100K பேர் வந்து இதில் ரிஜிஸ்டர் பண்ணி அவங்களோட ஸ்கோர் பார்த்துருக்காங்க. அவங்களோட டேட்டா எல்லாமே சேவ் ஆகிருக்கும். ஸோ அப்போ இதில் வந்து உங்களோட ரேங்க் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி வந்து 9K. ஸோ இந்த 9Kக்குள்ளே உங்கள் ரேங்க் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு தான் வந்து இதை செக் பண்ண சொல்கிறது. இப்போ இங்கே இருக்க ஃபோட்டோ இந்த வீடியோவில் பார்க்குறீங்களே, இதுதான் வந்து அந்த 100Kவோட டேட்டா. இதில் வந்து எது வந்து ஹார்ட் ஷிஃப்ட்டு எது ஈஸி ஷிஃப்ட்டுன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, 30-10 மொத்தம் வந்து 1450 பேர் வந்து என்ரோல் இந்த ஷிஃப்ட்லேருந்து அவங்களோட மார்க்கை செக் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஆவரேஜ் மார்க் வந்து 49.329. ஸோ 30-10 செகண்ட் ஷிஃப்ட்டுன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஷிஃப்ட்டு, ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு, தேர்ட் ஷிஃப்ட்டு. ஸோ செகண்ட் ஷிஃப்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆவரேஜ் மார்க்கை விட எவ்வளோ மார்க் கூட இருக்கீங்களோ அதை விட இன்னும் உங்களுக்கு கூட வரும். இப்போ நீங்கள் வந்து இந்த ஷிஃப்ட்டில் வந்து 90 மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 20+ மார்க் 25+ மார்க் வந்து நார்மலைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது. இதில் நீங்கள் வந்து 110லாம் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை கிடைக்கும். ஸோ இந்த ஆவரேஜ் ஸ்கோரை விட உங்களுக்கு எவ்வளோ மார்க் அதிகமாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வெப்சைட்லேயே வந்து நீங்கள் ரேங்க் செக் பண்ணுறப்ப நார்மலைஸ்டு ஸ்கோர் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நார்மலைஸ் ஸ்கோர் வந்து அதிலே காமிக்கும். நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கோர் அப்புறம் நார்மலைஸ்டு ஸ்கோரை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டையுமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு. இல்லாட்டி நான் டெலகிராமில் வந்து போல் போட்டிருக்கேன். ஸோ அந்த போலில் வந்து போய் ஓட் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஓட் பண்ணுங்கள். நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ ஆல்ரெடி 500+ பேர் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். ஸோ 13-10 ஷிஃப்ட்டு இது வந்து ஹார்டஸ்ட்டு ஷிஃப்ட்டு. இந்த ஷிஃப்ட்டில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ மார்க் அதிகமாக எடுத்திருக்கீங்களோ 100+, 110, 120 எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வேலை இருக்கும். எம்டிஎஸ்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஹவல்தார் இல்லாமல் எம்டிஎஸ்லேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும். அடுத்தது வந்து 15-10 இதுவுமே 50 தான். ஸோ இது வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரியுது டாப் 5 ஹார்ட் ஷிஃப்ட்டு. ஸோ டாப் 5 ஹார்ட் ஷிஃப்ட்டு இதில் இருக்கவங்க வந்து ரொம்ப லக்கி. இதில் நீங்கள் அதான் எவ்வளோ மார்க் அதிகமாக இப்போ மார்க் வச்சுருக்கீங்களோ அவ்வளோ நல்லது. ஆல்ரெடி நான் சேஃப் ஸ்கோர் வீடியோலாம் போட்டிருப்பேன், அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஈஸியான ஷிஃப்ட் எதுன்றதை பார்ப்போம். ஸோ மொத்தம் வந்து 67 ஷிஃப்ட் நடந்திருக்கு. இதில் வந்து 13-9 நடந்தது தான் வந்து ஈஸியான ஷிஃப்ட்டு. ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து 80 மார்க்ஸ் ஆவரேஜே வந்துருக்கு. ஸோ இப்போ இதில் ஒருத்தவங்க 100 மார்க்ஸ் மார்க் வச்சுருந்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து 5 to 7 மார்க்கு தான் வந்து நார்மலைஸ் ஆகும். ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கு வந்து நம்ம எவ்வளோ அதிகமாக எடுக்கிறோமோ இந்த எக்ஸாமில் எஸ்எஸ்சி ரயில்வேஸில் எந்த எக்ஸாமுமே மார்க்ஸ் எவ்வளோ ஹையாக எடுக்கிறோமோ அதோட ஷிஃப்ட்டு நம்மளுக்கு இருக்க ஷிஃப்ட்டை பொறுத்து வந்து நமக்கு நார்மலைசேஷன் ஆகும். ஹார்ட் ஷிஃப்ட்னால் நிறைய மார்க் வரும். ஈஸியான ஷிஃப்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியான ஷிஃப்ட் அப்படின்னா நமக்கு மார்க் வந்து நார்மலைஸ் ஆகிறது கம்மியாகும். ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியறது வந்து ஈஸியான ஷிஃப்ட்டு. ஸோ ஆல்ரெடி அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இதில் வந்து இப்போதைக்கு நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டட் அப்படின்றதெல்லாம் கணிக்க முடியாது.
எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ இன்னும் கொஞ்சம் டேட்டாஸ் வந்து இதில் வரட்டும். இதுவே வந்து என்ன கேட்டால் ஆவரேஜ் மார்க்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த இடம் வந்து 9K வேக்கன்சி இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஸ்கோராக வந்து 100லேருந்து 120க்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கேட்டகிரி வைஸ் மாறும். ஸோ 100லேருந்து 120னா ஓரளவுக்கு சேஃப். உங்களோட ஷிஃப்ட்டோட ஹார்டு, ஈஸி, மாடரேட்ன்றதை பொறுத்து உங்களோட நார்மலைஸ் ஸ்கோர் வந்து மாறும். ஸோ இப்போ இது நம்ம டெலகிராம் சேனல். ஸோ இதில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் ரா ஸ்கோரோட செக்ஷன் 2ஓட மார்க் மட்டும் என்ன அப்படின்றத. ஸோ 545 பேர் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பிலோ 90க்கு கீழே 48% இருக்காங்க. பிலோ 120க்கு மேலே 56 பேர் போட்டிருக்காங்க. இந்த 120க்கு மேலே இருக்கவங்க எனக்கு வந்து பர்சனலாக வந்து டிஎம் பண்ணுங்கள். உங்களோட ரேங்க் மித்ராவோட ஸ்கோர் கார்டை வந்து டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றது. இந்த 56 பேர் இதெல்லாம் உண்மையாக என்னன்னு தெரியல. சில பேர் சும்மா ஓட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்கோர் கார்டை அனுப்புங்க. பார்க்குறவங்க 120 மார்க்ஸ் இல்லை, 100 மேலே உங்களோட மார்க்ஸ், உங்களோட ஸ்கோர் எவ்வளவோ 100க்கு மேலே ரா மார்க் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. வித் உங்கள் என்ன கேட்டகரி அப்படின்றதையும் போட்டு அனுப்புங்க. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். கிடைக்குமா கிடைக்காதா, சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்றது. ஏன்னா இதுக்கப்புறம் எந்த ப்ரொசீஜருமே இங்கே கிடையாது. எக்ஸாமுக்கு அப்புறம் டைரெக்டாக உங்களுக்கு ரிசல்ட் தான். இதுக்கப்புறம் நீங்கள் எந்த எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது, டைப்பிங் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் எடுத்துருக்க ரா மார்க்கு தான் ஃபைனல். இதுலேருந்து உங்கள் நார்மலைஸ் எவ்வளோ ஆகும், அதேமாதிரி நார்மலைஸ் ஸ்கோரையுமே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க எனக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இதோட லிங்க், இந்த போலோட லிங்க்கையுமே நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதில் வந்து ஓட் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள். சும்மா ஏதோ போல் வருதுன்றதுக்காகலாம் பண்ணாதீங்க. இதை நிறைய பேர் பார்க்குறாங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த ஸ்க்ரீனில் தர லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வச்சு தான் நீங்கள் வந்து ஸ்கோர், ரேங்க் எல்லாமே செக் பண்ண போகிறீங்க. ஸோ நான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எவ்வளோ அப்படின்றத கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.